ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஹிக்கப்ஸ் சேலஞ்ச் வீடியோ. ஸோ இந்த சேலஞ்சை எனக்கு யார் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல் ராணி தான் எனக்கு பாஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த சேலஞ்சை யாருக்கு பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா சாண்டி சூப்பர் சமையல் சந்தியா சிஸ்டருக்கு தான் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அவங்க சேனலுக்கும் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் அவங்க சேனலில் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க சேனலையும் விசிட் பண்ணி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நான் வந்துட்டு நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நூடுல்ஸு. இதில் எக்ஸ்ட்ராவாக நான் நிறைய பெப்பர் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக நான் வந்து காரம்லாம் நிறைய சாப்பிட மாட்டேன், பட் காரம் சாப்பிடுவேன். ஆனால் இந்த அளவுக்கு காரம் சாப்பிட்டதில்லை. அதே மாதிரி இந்த பச்சை மிளகாலாம் நான் குழம்புலேருந்து வெளியே தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி இந்த பச்சை மிளகாவையும் சாப்பிடணும். ஸோ இதுதான் நம்ம சேலஞ்சு. காரமாக சாப்பிட்டு விக்கல் வர வைக்கணும். ஸோ யூஸ்வலாக எனக்கு விக்கல் வராது. ஸோ இன்றைக்கி எப்படி வருதா வரலையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னா இல்லை கம்ப்ளீட் பண்ண முடியாதா அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நூடுல்ஸ், அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, அப்புறமா காரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் அப்படியும் என்னால் காரம் சகிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அது சாப்பிட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட சாக்லேட். இதுதான் நான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, அப்புறம் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வெட் ஆகும் காரம் சாப்பிட்டா. ஸோ அதுக்காக துடைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி துடைச்சிக்கிறேன். ஸோ இந்த நூடுல்ஸை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆனில் தானே இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் சாப்பிட முடியுமானே தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. கடவுளே, சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்குள்ளே காரம். ஓ மை காட், என்னால் முடியல. நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரியல, பயமாக இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க, பட் உங்களுக்கு வந்து நான் வீடியோ ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். காதுலேருந்து புகையாக வருது. கடவுளே, முடியல. கண்டிப்பாக சாப்பிடணுமா? விக்கல் வருமா? விக்கல் வருமானு தெரியல, ஆனால் விக்கல் கண்டிப்பாக வர மாதிரி எனக்கு தெரியல. யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ இந்த சேலஞ்சை. கண்டிப்பாக யாரும் இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் காரம் தான். தண்ணி குடிச்சுக்கிறேன் கொஞ்சம். அப்பா கடவுளே,
வாயிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. இது வேற காரம் இல்லாமல் செஞ்சுருந்தா நூடுல்ஸ் செம்மையாக இருந்திருக்கும். ரொம்ப காரமாக இருக்கு. விக்கலே வா. அடே விக்கலே வந்து தொலைடா. முடியல நல்ல காரம் சாப்பிட. தண்ணி குடிச்சுக்கிறேன். ரொம்ப காரமாக இருக்கு. தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. Oh my God. நோ நோ நோ, இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது சத்தியமா. ரொம்ப காரமாக இருக்கு. ஸோ இந்த சேலஞ்சு வந்து நான் என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் எடுக்கிறேன். ஸோ அவங்க சொன்னாங்கன்றதுக்காகலாம் நான் வந்து யார் சொன்னதுக்காகவும் நான் இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணல. என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் நான் இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டேன். சத்தியமாக முடியல. இதை சாப்பிட்டேன்னா அவ்வளோதான். ஓகே, நூடுல்ஸ் போதும். இதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவை ட்ரை பண்ணலாம். வா, பச்சை மிளகா ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ரூமுக்குள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க, அதான் வான்னு கூப்பிட்டேன். கண்டிப்பாக பச்சை மிளகா சாப்பிடணுமா? ஆமாவா? என்னை பார்த்தா உங்களுக்குலாம் பாவமா இல்லையா? ஓகே, நம்ம இவர் இருக்காருல்ல, அந்த தைரியத்தில் சாப்பிடும். கடவுளே, நீ கொஞ்சம் காரம் இல்லாமல் இருந்துக்கோ. ஏன் நேரத்துக்கு பாருங்களேன் எவ்வளோ பெரிய பச்சை மிளகான்னு. கிச்சன் ஃபுல்லாக சர்ச் பண்ண குட்டியாக பச்சை மிளகா கிடைக்குமான்னு பார்த்தா இவ்வளோ பெருசாக, இதை விட பெருசாக இருக்குது. இருக்கிறதே இதுதான் குட்டியாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? அப்பா சாப்பிடுவா. ஓகே, சாப்பிட்லாம். ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. வாழ்க்கையில் முதல் டைம் பச்சை மிளகாவை அதுவும் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சுக்காக நான் சாப்பிட போகிறேன். சாப்பிடுவோம். சத்தியமாக இதுவரை நான் பச்சை மிளகா டேஸ்ட் பண்ணதே கிடையாது. கிளாப்ஸ்லாம் வேண்டாம், அவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் நான் பண்ண போகிறதில்ல. ஸோ சாப்பிட போகிறேன். கடவுளே என்னை காப்பாற்றுங்க. கடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே எனக்கு கிளாப்ஸு. அப்போ நான் அதை கடித்து சாப்பிட்டேன்னா சங்கு தான் போல் இருக்குது. ஓகே, முழுங்கிட்டேன், அதனால் காரம் தெரியல. பாருங்கள், எனக்கு கொஞ்சமாக கடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு கடி. அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னால் முடியாது சத்தியமாக. இவ்வளோத்துக்கு கடிக்கிறேன்.
பாருங்க, சாப்பிட்ருக்கேன். பச்சை மிளகா கூட காரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப காரமாக இருக்குது, அநியாயத்துக்கு காரமாக இருக்குது. எப்பா பச்சை மிளகா ஆகணும், நான் சாப்பிட்டே ஆகணும். அதான் நம்ம சேலஞ்ச். இந்த விக்கல் வேற வரவே மாட்டேங்குது. இந்த விக்கல் வந்துச்சுன்னா என்னோட சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் சந்தோஷமாக முடிச்சிருப்பேன். இந்த விக்கல் வர வரைக்கும் இந்த பச்சை மிளகா சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும் போல இருக்கு. இப்போ விக்கலை கொஞ்சம் மனசு இறங்கி வாயேன். ஓ மை காட், காரமாக இருக்கே. ஓ மை காட், காரமாக இருக்கே. அவ்வளோதான் போல, இது கீழே வெந்துரும்னு நினைக்கிறேன். கதவு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணு, தண்ணி குடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், விக்கல் வரல. ஸோ நம்மளோட சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சத்தியமாக என்னால் முடியல இதுக்கு மேலே. ஸோ சாக்லேட் சாப்பிட்டுக்கிறேன். தண்ணி எடுத்துறாங்க. Oh my god. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த சேலஞ்சை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப யோசிச்சு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு. இந்த காதில் ஹொயங்கன்னு சத்தம் கேட்குது, அவ்வளோ காரமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு தண்ணி வந்துடுச்சு, குடிக்கலாம். கரண்ட் வேறு போயிடுச்சு பாருங்க, பாவம் நான். எப்பா ஓகே, ஓகே. ஸோ எனக்கு விக்கல் வரல. ஸோ இந்த சேலஞ்ச் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த சேலஞ்சை சாண்டி சூப்பர் சமையல் சிஸ்டருக்கு பாஸ் பண்ணுறேன். அவங்கள பற்றி நான் வீடியோக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். என்னால் ரொம்ப பேச முடியல இதுக்கப்புறம். ஸோ அவங்களுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க சேனல்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன், யார் வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. பட் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ தடவை யோசிக்க முடியுமோ அவ்வளோ தடவை யோசிச்சுக்கோங்க. உங்கள் ஓன் டைம் எடுத்து யோசிச்சுக்கோங்க இந்த சேலஞ்சை செய்யணுமா வேணாமா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களோட ஓன் ரிஸ்க். ஸோ நான் இந்த சேலஞ்சை ஓப்பன் சேலஞ்சாக பாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சேலஞ்சை சாண்டி சூப்பர் சமையல் சிஸ்டருக்கு பாஸ் பண்ணுறேன். சிஸ்டர், இந்த சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.
ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ண. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லணும், நான் கட் பண்ண. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஹிக்கப்ஸ் சேலஞ்ச் வீடியோ பார்க்க போகிறோம். இதை மட்டும் பார்த்துக்கிறேன்.